அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினி அன்பு சகோதர சகோதரிகளே, புகாரியில் 893வது ஹதீஸாகவும் முஸ்லீமில் 1823வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சஹீஹான ஹதீஸ் தான் குல்லுக்கும் ராயும் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி. அருமைக்குரியவர்களே, நம்மிடம் இன்றைக்கு பொறுப்பு சாட்டப்பட்டவர்கள் அல்லது பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் இந்த பொறுப்பை சரியான ரீதியில் நாம் செய்கிறோமா? அது யார்வாக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளிவாசல் நிர்வகிக்கக்கூடிய முத்தவல்லி ஜமாத்தார்கள் அல்லது நாட்டாமை பஞ்சாயத்து சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, ஒரு ஊருக்கு அல்லது ஒரு நாட்டுக்கு அல்லது ஒரு கிராமத்திற்கு இப்படி ஏதாவது ஒரு ரீதியிலே தலைவராகவோ செயலாளராகவோ பொருளாளராகவோ பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் எப்படி அவர்கள் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு பொறுப்புதாரியும் அந்த பொறுப்புகள் குறித்து அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள். உன்னுடைய சமூகத்திற்காக உனக்கு சாட்டப்பட்ட அல்லது உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை, அந்த தலைவர் பதவியை, அந்த செயலாளர் பதவியை அல்லது இமாமுடி பதவியை அல்லது முத்தவல்லியுடைய பதவி, நாட்டாமை பஞ்சாயத்தினுடைய பதவியை சரியான ரீதியிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ வாழ்ந்தாயா, செலவழித்தாயா, செய்தாயா என்று விசாரிக்கப்படுவார். ஒவ்வொரு பொறுப்பும் அமானிதம். நாம் அலட்சியமாக அசட்டையாக இருப்போமேயானால் அது மிகவும் கைசேதத்திற்குரியவராக நாம் ஆகும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொறுப்புகளை நீங்கள் தேடி வாங்கி கொள்ளாதீர்கள். பொறுப்புகளை, பதவிகளை தேடி நீங்கள் பெற்றுக்கொள்ளாதீர்கள். அது உங்களை தேடி வர வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹுடைய உதவி அவருக்கு வரும். நாமவே பொறுப்பை கேட்டு பெற்றால் அது மிகப்பெரிய கைசேதமும் மிகப்பெரிய பாதகமான சூழ்நிலையும் உருவாக்கும் சகோதரர்களே. ஆகவே எந்த சூழலிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை குறித்து நான் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவேன். நான் தலைவராகவோ அல்லது பொறுப்புதாரியாகவோ நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், ஒரு குழுவுக்கு, ஒரு சமூகத்திற்கு, ஒரு நிறுவனத்திற்கு, ஒரு இமாம் ஜமாத்திற்கு அல்லது வேறு எதுக்காக வேண்டியோ பொறுப்புகள் கொடுக்கப்பட்டால் நான் இது குறித்து அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவேன். மேலும் இது ஒரு அமானிதம். அமானிதத்திற்கு நான் மோசடி செய்தால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தினுடைய அடிப்பகுதியிலே அவர்கள் இருப்பார்கள். அமானிதத்திற்கு மோசடி செய்யக்கூடியவர்கள், கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு அல்லது அல்லாஹ்விடத்திலே வாக்களித்து வந்த வாதாவிற்கு, அந்த வாக்களிப்பிற்கு மாறு செய்யப்பட்டவர்கள், அவர்கள் நரகத்தினுடைய கீழ்ப்பகுதியிலே அடிமட்டத்தில் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமைக்குரியவர்களே, நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் குறித்து சரியான ரீதியிலே நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டி நியாயங்கள் பார்த்து தீர்ப்புகள் வழங்க வேண்டும். நியாய தீர்ப்பு நாளில் அல்லாஹ் சன்னிதானத்தில் நமக்கு தீர்ப்பு அளிக்கப்படும். ஆகவே இது எனக்கு சொந்த பந்தத்திற்குரியவன், எனக்கு இவன் அண்ணன், இவன் மாமா, மச்சான் என்று யாரையும் சொந்த பந்தமும் பார்க்காமல் நியாயத்தை மாத்திரமே நாம் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புக்கு நாம் வாழ்வோமேயானால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு முழு உதவியையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரும் என்று சொன்னார்கள். அருமைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட பொறுப்புதாரிகளாக நாம் வாழ்வோம். குல்லுக்கும் ராயும் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயித்திஹி. ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்புகள் குறித்து அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவார்கள் என்ற ஹதீஸுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் நம்முடைய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.